பிரித்தானியாவில் புகலிடம் கோருவோருக்கு இனி நிரந்தர பாதுகாப்பு வழங்கப்பட மாட்டாது என்றும் அதற்கு பதிலாக தற்காலிக பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்படும் என்றும் உள்துறை செயலாளர் ஷபனா மஹமூத் தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று முதல் அமலுக்கு வரும் இந்த மாற்றம் பிரித்தானிய புகலிட கொள்கையில் கடந்த பல தசாப்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான மாற்றமாக கருதப்படுகின்றது. இந்த புதிய அறிவிப்பால் சட்டவிரோதமாக பிரித்தானியா சென்று புகலிட கோரிக்கை விண்ணப்பித்துள்ள இலங்கையர்கள் அச்சத்தில் உள்ளனர். புதிய விதிகளின்படி அகதி அந்தஸ்து பெற்றவர்களின் வழக்குகள் ஒவ்வொரு 30 மாதங்களுக்கு ஒருமுறை மறுபரிசீலனை செய்யப்படும். அந்த காலகட்டத்தில் அவர்களின் தாய்நாடு பாதுகாப்பானதாக கருதப்பட்டால் அவர்கள் மீண்டும் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று பிரித்தானியா கூறியுள்ளது. இருப்பினும் தனியாக வந்து புகலிடம் கோரிய சிறுவர்களுக்கு இதில் விதிவிலக்கு அளிக்கப்படும். மற்றொரு சீர்திருத்தமாக புலம்பெயர்ந்தோர் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான காலம் 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்தப்பட உள்ளது. குறிப்பாக அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் நிரந்தர உரிமையை பெற 20 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். அண்மையில் டென்மார்க்கிற்கு விஜயம் செய்த ஷபனா மஹமூத் அங்குள்ள கடுமையான குடிவரவு விதிகளை அவதானித்து இந்த முடிவை எடுத்துள்ளார். சட்டவிரோதமாக படகுகள் மூலம் வருபவர்களுக்கு நமது நாடு கவர்ச்சிகரமானதாக இருக்கக்கூடாது என்பதே எமது நோக்கம் எனவும் அகதி அந்தஸ்து என்பது நிரந்தரமானது என்ற எண்ணத்தை மாற்ற விரும்புகின்றோம் என்றும் அவர் பிபிசிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த மாற்றங்கள் தொழிற்கட்சியின் இடதுசாரி உறுப்பினர்களிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அகதிகள் தங்களின் நிலை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என்ற அச்சத்தில் இருந்தால் அவர்களால் வேலைவாய்ப்புகளில் ஈடுபடவோ சமூகத்துடன் இணையவோ முடியாதென அகதிகள் கவுன்சில் எச்சரித்துள்ளது. இதேவேளை புகலிட கோரிக்கையாளர்களை விடுதிகளில் தங்க வைக்கும் முறையை முடிவுக்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் முக்கிய முன்னுரிமை என்று கூறிய மஹமூத் இதில் தோல்வியடைந்தால் அடுத்த தேர்தலில் மக்கள் தொழிற்கட்சிக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த 2025 ஆண்டில் மட்டும் 4472 பேர் சிறிய படகுகள் மூலம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.